ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதோடைய கொஞ்சம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா இந்த நீள்வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு இதில் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அப்படியே நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா இடையில பார்த்து கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ இடையில இப்படி நம்ம நல்லா பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை, நம்ம இதுலேயே வதக்கிறதால அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது போல் அளவுகளோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலது கரப்பான்னு சொல்லுவாங்க. பட் இதுலேருந்து ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னன்சி டூரேஷனில் இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி இயற்கையோடு வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்.